நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னை தீவுத்திடல்ல ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. கார் ரேஸ் அப்ப போக்குவரத்து மாற்றம்லாம் செய்யப்பட்டதுனால வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டாங்க. கார் ரேஸ் முடிஞ்சிருந்தாலும் கூட வாகன ஓட்டிகளோட பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரல அப்படின்னு சொல்லப்படுது. என்ன பிரச்சனை அப்படிங்கிற விவரங்களை வழங்குறதுக்காக நம்ம கூட இணைகிறாரு செய்தியாளர் சந்தானகுமார். கார் ரேஸ் தான் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் இப்ப என்ன பிரச்சனை அங்க தொடர்ந்துகிட்டு இருக்கு? சிங்கப்பூர், அதே போல பிரான்ஸ்ல இருக்க மொனாக்கோ, இப்படி உலகத்துல பிரபலம் வாய்ந்த ஸ்ட்ரீட் ரேஸ் சர்க்கியூட் போல சென்னையிலும் முதல் முறைவா ஒரு ரேஸ் சர்க்கியூட்ல நாங்க ஸ்ட்ரீட் ரேஸ் நடத்துறோம் அப்படின்னு கடந்த 31ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதியில சென்னையில ஃபார்முலா 4 ரேஸ் நடத்தியிருந்தாங்க. இதற்காக தீவுத்திடலை சுத்தி ஒரு 3.5 கிலோமீட்டருக்கு சாலையிலே ரேஸ் ட்ராக் அமைக்கக்கூடிய பணிகள் என்பது நடந்து முடிஞ்சு ரேஸும் முடிஞ்சிருச்சு. ஆனா சிங்கப்பூர் மற்றும் மொனாக்கோல பார்த்தோன்னா ரேஸ் முடிஞ்ச அடுத்த நாளே பொதுமக்களுடைய வாழ்க்கை என்பது சகஜ நிலைமைக்கு ஏற்படும். ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஸ் முடிஞ்சு 10 நாளானா கூட அதே பாதிப்பை சந்திச்சு வர்றாங்க. அதுதான் நம்ம நேரில் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 10 நாளுக்கு முன்னாடி ரேஸ் முடிஞ்சா கூட இந்த சாலையில அமைக்கப்பட்ட தடுப்புகள் எடுக்கப்படல. அதே போல நைட் ரேஸ்ன்றதுனால சாலையில அமைக்கப்பட்ட கரண்ட் கம்பங்கள் கழட்டி அது பாதுகாப்பாக கூட எடுத்துக்கொண்டு வைக்காம சாலையிலே ஒரு ஓரமா போடப்பட்டிருக்கு. குறிப்பா பார்த்தோன்னா அண்ணா சாலையில இருந்து சென்ட்ரல் நோக்கியும் பிராட்வே நோக்கி போற மக்கள், அதே போன்று பிராட்வேல இருந்து அண்ணா சாலை நோக்கி வர மக்கள், ஒருபுறம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து பல்லவன் சாலை வழியா வர மக்கள் என அனைவருமே ஒன்றா இணையக்கூடிய இந்த மைய பகுதியில் தான் இருக்கும். இந்த மையப்பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா தற்போது வரை இந்த தடுக்கப்பட்ட சாலைகள் எடுக்கப்படாத காரணமாக ஒரு வழி சாலை வழியாகவே மக்கள் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. குறிப்பா இந்த மையப்பகுதியில் எந்த ஒரு வசதியும் இல்லை, அதே போன்று தடுப்புகளும் எடுக்கப்படாதனால போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இது குறித்து நம்மகிட்ட பேசுனதுதான் நம்ம பொதுமக்கள்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம், உங்க பேர் என்ன? இந்த சாலையில் இப்ப நீங்க சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்னவா இருக்கு? என்னோட பேர் ஜெர்மன். நான் ஒரு லாயரா இருக்கேன். இது தேவையில்லாத ஒன்று தான். ஏன் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கலாம். இப்போ லோக்கல்ல இங்கே குடிசை பகுதியிலலாம் இருக்காங்க. இதனால கரண்ட் ஃபுல்லாக கட் ஆகுது. கொசுக்கடியில் நிறைய பேர் சாகுறாங்க. இதை பற்றி கவலை இல்லை. தேவையில்லாத இதை பண்ணி எவ்வளோ பணம் வேஸ்ட் ஆகுது. போலீஸு கம்மி, இங்கே போலீஸை போட மாட்டாங்க. அதுக்கான போலீஸ் அந்த இதுவை எடுக்கிறதுக்கு அரசாங்கமும் சரியில்லை. இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. தேவையில்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியதர்ஷினி, நீங்க நிறைய கேட்டிருக்கலாம். இந்த பகுதியில தொடர்ந்து இந்த ஃபார்முலா 4க்காக அமைக்கப்பட்ட கட்டமைப்புகள் இன்னுமே எடுக்கப்படாதனால தொடர்ந்து பார்த்தோன்னா ஒரு போக்குவரத்து நெரிசலை பொதுமக்கள் சந்திக்கிறாங்க. சாலை ஓரமாவே இந்த லைட் கம்பங்கள் கழட்டி போடப்பட்டிருக்கிறதுனால அதுல பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலும் பொதுமக்களுக்கு இந்த பகுதியில தொடர்ந்து நிலவிட்டு வர்ற ஒரு சூழல் இங்க இருக்கு. பிரியதர்ஷினி, நிச்சயமா கார் ரேஸ் முடிஞ்சிருந்தாலும் கூட வாகன ஓட்டிகளுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சந்தானகுமார்.